இன்றைக்கு நாங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூக அமைப்புகளும் தலைவர்களையும் வந்து நாங்கள் சந்திச்சினாங்க. இந்த முயற்சி உண்மையிலே கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்புக்கு எதிராகவும் தமிழ் மக்கள் உடைய அரசியல் அபிலாஷிகளான திம்பு கோட்பாடுகளை முற்றுமுழுதாக நிறைவேற்றுகின்ற தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமை அடிப்படையிலே உருவாக்கப்படுகின்ற சுய நிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி யோசனையை தயாரிப்பதற்கான முயற்சி சம்பந்தமாக எடுக்கப்பட்ட முடிவு பிராந்திய மட்டத்தில் வந்து செயல்படுகின்ற பொது அமைப்புகள் மாவட்ட ரீதியாக செயல்படுகின்ற பொது அமைப்புகளையும் சந்தித்து அந்த கடந்த 15ஆம் தேதி உருவாக்கப்பட்ட பொதுச்சபைக்குள்ளே உள்வாங்குற என்ற முடிவின் அடிப்படையிலே நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொது அமைப்பை வந்து நாங்கள் இன்றைக்கு சந்தித்தினாங்க. அந்த வகையில அவர்களுக்கு அந்த 15ஆம் தேதி எடுத்த முடிவுகள் சம்பந்தமாக தெளிவுபடுத்தி அதே போன்று எதிர்காலத்திலே நாங்கள் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் குறிப்பாக வந்து மக்களை அனுர அரசாங்கம் கொண்டு வர இருக்கிற இந்த ஐக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை நிராகரிக்க வைக்க வேணும் என்ற கட்டாய தேவையையும் அதே நேரம் வந்து நாங்கள் எங்கட மக்களுக்கு தேவைப்படுகின்ற அபிலாஷைகளை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு புதிய அரசியலமைப்பு யோசனை உண்டு, ஒரு பொது ஆவணம் ஒன்றை தயாரிக்கிற சம்பந்தமாகவும் எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நாடித்தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருந்தோம். அந்த வகையிலே இன்றைக்கு கலந்து கொண்ட அனைத்து அமைப்புகளும் உறுப்பினர்களும் சிவில் சமூக தலைவர்களும் தங்களுடைய முழுமையான ஆதரவை இந்த முயற்சிக்கு தாங்கள் தருவதாக அறிவிச்சிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் இந்த மன்னார் மாவட்டத்தை மையப்படுத்தி செயல்பட்டாலும் கூட பொதுச்சபையில உறுப்பினர்களாக தங்களை சேர்க்கிறதுக்கும் இணக்கம் தெரிவிச்சிருக்கார்கள். ஆகவே அந்த வகையில வந்து எங்களுக்கு இந்த இந்தியா சந்திப்பு ஒரு நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.